வீடியோ உங்கள் ஃபினான்ஷியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள். நீங்கள் பணக்காரராக இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு 10 ரூபா சம்பாதிக்கும் போதும் அதில் 1 ரூபாவை ஒதுக்கி வச்சுட்டு மிச்ச பணத்தை செலவு செய்யணும். சூப்பர் மார்க்கெட், ஹோட்டல், ஏன் ரோட்டில் பானிபூரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த 1 ரூபாவை எடுத்து வச்சுட்டு மிச்ச பணத்தை செலவு செய்யுங்க. இப்போ நிறைய பேர் மனசில் வர கேள்வி இதுதான், நீங்கள் சொன்னதான் சேமிக்கின்ற விஷயம் எங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு இதெல்லாம் முன்னாடி தெரியாதா? நான் உங்கள்கிட்ட ரொம்ப சிம்பிளான கேள்வி கேட்குறேன். இது வரைக்கும் சம்பாரிச்சதில் கரெக்டாக மாதம் நீங்கள் சேமித்து வந்திருக்கீங்களா? நிறைய பேரோட பதில் இப்படி தான் இருக்கும். சில மாதத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால சேவ் பண்ணாமல் விட்டுருப்போம், ஆனால் மோஸ்ட்டாக சேவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். நீங்கள் உங்களோட பதிலாக இருந்தால் ஏன் பதில் கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம கஷ்டத்தில் இருக்கும் போதும் சில தேவையில்லாத செலவுகளை குறைச்சி இந்த 10ல் ஒரு பங்குக்கான கான்செப்டை ஃபாலோ பண்ணி சேமிக்காத வரைக்கும் இந்த கான்செப்ட் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், செஞ்சால் தான் கஷ்டம் புரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் மாதத்துக்கு 20,000 சம்பாதிச்சிட்ருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்கள் பாஸ் திடீர்னு உங்களை கூப்பிட்டு, நம்ம கம்பெனி ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, நிறைய பேரை வேலையை விட்டு நீக்கிட்டு இருக்கோம், நீங்கள் ரொம்ப நல்ல எம்ப்ளாயி, அதனால் உங்களை வேலையை விட்டு நீக்காமல் உங்களோட சம்பளத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம், இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு 18,000 ரூபாய் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்குவோம். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம் அப்படின்றதுனால உங்கள் வாழ்க்கை நின்றுடுதா? இதுதான் யாராலையுமே மாதம் கண்டிப்பாக சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பெரிய எக்ஸாம்பிள். இனிமே 10ல் ஒரு பங்கை மாதம் சேமிக்க ஆரம்பிக்கலாமே. செகண்ட் பாயிண்ட், இதனோட விளைவு தான். ஒரு மாதத்துக்கு 2,000, இது 32 வருஷத்தில் எவ்வளோ ஆகும் தெரியுமா? 7,4 லட்சம். ஆனால் வெறும் பேங்கில் மட்டும் போட்டு வச்சா இன்ஃப்ளேஷன், அதாவது பண வீக்கத்தால் வெறும் 5 லட்சத்துக்கு பெருமானமான பொருட்களை தான் அந்த டைமில் நம்மளால் வாங்க முடியும். ஆனால் இதை பெருசாக எந்த ஸ்டாக்லேயோ பாண்ட்லேயோ லேண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணாமலேயே, ஸ்டாக் லேண்டில் நான் வாங்காதீங்கன்னு சொல்லலை, ஆனால் 2,000க்கு என்ன பண்ணலான்னு கேட்பீங்க இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். இதை பேங்கில் ரெக்யூரேட்டிங் டெபாசிட்டாக இதே 2,000 நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா வெறும் 7% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டில் உங்கள் கையில் 24,4 லட்சம் இருக்கும். 30 வருஷத்தில் வெறும் 3% இன்க்ரீஸ் பண்ணுனா, அதாவது 10% இன்ட்ரெஸ்ட்டில் உங்கள் கிட்டத்தட்ட 46 லட்சம் ரூபாய் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், 10ல் ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை செலவு பண்ணுங்கள். மூணாவது, எப்படி வீடு கட்டிட்டு வெறுமனமே வச்சுக்காம ரெண்ட்டுக்கு விடுவோமோ அதே மாதிரி பணத்தையும் சும்மா வச்சுக்காம இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்பகமான கவர்மெண்ட்டால் பரிந்துரைக்கப்பட்ட இடங்களை மட்டும் கம்மியான ரிஸ்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்கள் 2,045 லட்சமாக மாறுறதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.